அடுத்தால தேவர் ஜெயந்தி வருது. பிற சாதி மக்கள் இருக்க இடத்துல போய் நம்ம கோஷம் போடக்கூடாது. பிற சாதி மக்கள் துன்புறுத்த வகையில் நம்ம நடக்க கூடாது. நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய ஜெயந்தி விழாக்கு போகும் பொழுது மற்ற சாதி மக்கள் பூ தூவி நம்மளை வரவேற்கணும். அப்பதான் நம்ம ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும். அப்படி நம்ம நினைக்கணும். என்னையா இனிமேல் நம்ம வம்பு பண்ற மாதிரி இல்ல. இப்படிதான் உங்களுக்கு இன்னும் நமக்கு டைம் இல்ல. அதனால எல்லாரும் படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். கல்வி உங்களுக்கு பாதுகாப்பு நான் இருக்கேன். நீங்க எந்த காரணத்தை கொண்டு அருவா கத்தியோ ஆயுதமோ எதுவுமே நீங்க எடுக்க வேண்டாம். அப்படிதான் உங்களுக்கு உண்மையிலே தேவர் மீதும் தேவரினத்தின் மீதும் என் மீதும் பற்று இருக்கு, பாசம் இருக்குன்னா படிங்க. நீங்க படிச்சு நல்லபடியா வந்தா மட்டும் தான் சமயத்தை வேற எந்த வழியாலையும் சமயத்தை காப்பாற்ற முடியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நம்ம எந்த வழியாலும் சமயத்தை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு எத்தனையோ துறையில நம்ம ஆளுக்கு இருக்காங்க பாத்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு. அதனால தாய் தப்பம் பேச்ச கேளுங்க. அக்கா தங்கச்சே மதிங்க. அக்கா தங்கச்சை காப்பாத்துங்க தம்பி. புரியுதா உங்களுக்கு? இந்த பெண் பிள்ளை எல்லாம் உங்களை நம்பிதான் பாசம் காட்டுங்க. வீட்டுல பாசம் காட்டுங்க. நீங்க நல்லா இருந்தா போதும். அது ஒண்ணுதான் எங்களுடைய பிஎம்டியோட ஒரே கொள்கை. என்ன தெரியுமா? இந்த சமுதாயம் சந்தோஷமா நல்லா இருக்கணும்.